2026 இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை துடை தெரிந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற முடிவில் இருக்கும். நம் கண் முன்னால் இருப்பது ஒரே ஒரு இலக்கு, வேற எதுவும் கிடையாது. அந்த இலக்கை நோக்கி போகும் பொழுது கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் வர சகஜம்தாங்க. அதனால நம்ம ஸ்பீட் பிரேக்கரை பார்த்து அது ஸ்பீட் பிரேக்கர்னு பேசுறதை விட அந்த ஸ்பீட் பிரேக்கர் எதுக்காக வருதுன்னா அங்கே வண்டியினுடைய வேகத்தை குறைத்து சரியான திசையில போறமான சரி பண்றதுக்கு தான் அந்த ஸ்பீட் பிரேக்கர் வருது நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு கூட்டணியோடு இருக்கின்றோம், ஒரு பலம் வாய்ந்த கட்சியோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகள் எல்லாம் அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. அகில இந்திய அளவில் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை வழிநடத்துறாங்க. நேற்று நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் சொன்னது போல தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். அதையெல்லாம் நாம் உணர்ந்திருக்க வேண்டும். எந்த திசையில போறோம், எந்த பாதையை நோக்கி போறோம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு இலக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பணும். இலக்கு சரி, பாதையும் சரி. இன்னும் 9 மாசம் எந்த பாதையில போக போறோம், தலைவர் கிடைச்சிட்டாங்க, அந்த பாதையில் நம்மளை கூட்டிட்டு போறாங்க. இலக்கும் தெரியும், பாதையும் தெரியும். பயணிக்க வேண்டிய தொண்டர்கள் நாம் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் இந்த அற்புதமான 4 ஆண்டுகளாக உங்களை எல்லாம் வழிநடத்துவதற்கு ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு.